ஹே 5 லட்சம் எனக்கு கொடுங்க, புச்சது நான் தான். ஹே கமிஷனர், புச்சது நான் தான். என்னால் டைஜஸ்டே பண்ண முடியாத ஒரு கவிதை இது அப்படி சொல்லலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சும்மா காண்டி ஆரம்பித்த ஒரு பாட்காஸ்ட் சேனல். அதாவது எனக்கு பேச ரொம்ப பிடிக்குங்க. அது யார்கிட்டயாவது பேசலன்னா வாய மூடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கடா பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து அதுக்கு நாங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் ப்ரோ, அதில் வந்து பேசுங்க, எவனாவது வந்து கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 24 ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. அதில் எத்தனை பேர் ரிட்டர்ன் ஆக வரீங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல, அது வேற விஷயம். ஆனால் என்னன்னா நேற்று திடீர்னு பாட்காஸ்ட் ஒரு பூம் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ உன்னோட பிளே மொத்தம் வந்து 1000 பிளேஸ் போயிடுச்சு அப்படின்னு. என்னது 1000 பிளே போயிருக்கா, என்ன சொல்ற, நல்லா பாத்தியா, அது நம்ம பாட்காஸ்ட் ஆனா அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து ஒரு திடுக்கிட்டு போன ஒரு மொமெண்ட்டை தான் உங்கள்கிட்ட வந்து தபால்னு சொல்லலான்னு வந்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் சும்மா காண்டி போட்டுக்கிட்டு வந்த ஒரு பாட்காஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒருத்தன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நல்லாவே தெரியும், நானே பல தடவை கேட்பேன், அது வேற விஷயம். பட் தனுஷ்கோடி மட்டும் தான் கேட்பாப்புல. அப்புறம் மெசேஜை போட்டு நான் எவ்வளோ கேவலமாக போட்டாலும் மச்சான் வேற லெவல் ட்ரா சேமே ஏன் பண்ணியிருக்கு, அந்த இடத்துல ஒரு கமக்கத்தை போட்டு விப்ராட்டோவை போட்டல, கமக்கமா விப்ராட்டோவா அப்படின்ற மாதிரி தான் தோணும். நிறைய நாள் அவன் வந்து நான் கண்டென்ட்ல சொல்லாத விஷயம்லாம் சொல்ல ட்ரை பண்ணுவான். நான் கண்டுபிடிச்சிருவேன், டேய் கேட்டியா இல்லையா, நான் கேட்டேன் ப்ரோ, செம்மையா கேட்டேன், இதுதானே பத்தி பேசினேன், இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே கடைசியில் தள்ளிட்டு போயிடுவான் போல. அப்புறம் பார்த்தா வந்து நம்மளோட பாட்காஸ்ட் வந்து ஒரு 3 மணி நேரம் ஓடி இருக்கிறது அப்படின்னு வந்திருந்தது. என்னங்க சொல்றீங்க 3 மணி நேரமா? ஆமாண்டா, 2 வருஷமா நீ பாட்காஸ்ட் போட்டு மொத்தமா 3 மணி நேரம். அப்படியா, சரி ஓகே விடுங்க, பரவாயில்ல, இருந்தாலும் மொத்தமா ஒரு 3 மணி நேரம் ஓடி இருக்குல்ல, பெரிய சாதனை தரைய படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் எடுத்து வந்து சமர்ப்பிக்கிறேன். இதெல்லாம் நீங்க இல்லைன்னா நடந்திருக்காது. ஆனா நீங்க எல்லாம் யாருன்னே தெரியல எனக்கு. அதாவது முன்னாடிலாம் வந்து நான் யூடியூப் சேனல் வச்சிருந்தப்போ வந்து அந்த யூடியூப் சேனல்ல வந்து சில பிள்ளைங்க வருவாங்க, அதாவது என்னோட அன்பு பிள்ளைங்க, மை ஃபேமிலி. ஸோ அவனுங்க வந்து அண்ணா வீடியோவில் இப்படி இருக்கு, வெறும் 100 பேர் பார்த்தாலும் அந்த 100 பேரில் 10 பசங்க, என் பசங்க 10ல் அது வரும் எப்படியும் ஒரு 23லேருந்து 24 கமெண்ட் வரும். பெரிய பெரிய யூடியூப் சேனலில் வருமானு கூட தெரியல. ஆனால் என் யூடியூப் சேனலில் என்னோட பிள்ளைங்க வந்துருவாங்க. பிள்ளைங்க வந்து அண்ணா இந்த இடத்துல அப்படி கமக்கம் போட்டிங்க, அந்த இடத்துல ஒரு விப்ராட்டோவை போட்டிங்க, அப்படியே டமடமா டுமுடுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வைப்பு மெட்டீரியலாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருந்த அந்த வேலை வந்து மிகவும் ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவன் கேட்குறான்னு தெரியல, எவன் இது பண்ணுறான்னு தெரியல. சில டைம் நானே போட்டு 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 ஒரு சும்மா ஒரு 4-5 தடவை கேட்பேன். அந்த மாதிரி நான் தான் சந்தோஷப்படுறதுனால என்னோட பிளேவே 1000 தடவை வந்துருச்சான்னு ஒரு பிரம்மைக்குள்ள போயிட்டேன். அதனால நான் கேட்கறது என்னன்னா, அந்த 1000 பேர் கேட்குறீங்க இல்லையா, சாரி 1000 தடவை கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். இன்னிலேருந்து நம்மளோட பாட்காஸ்ட்ல ஒரு கேள்வி நேரம் வைக்க போறேன்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராக்கி பாய் இருக்கார்ல, ராக்கி பாய் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டராகவே நம்ம போவோம். கேஜிஎஃப் ராக்கி பாய் இருக்கார்ல, அவங்க அம்மா இறந்ததுனால தான் அவரு வந்து பெரிய வந்து ரவுடி ஆனாரு. சப்போஸ் இது வெறும் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், இதை வந்து நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்லேயே கேட்க சொல்லி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேள்விக்கு வந்து பதில் யோசிங்க. மூளை இருக்கிறவன் யோசிப்பான், மூளை இல்லாதவன் லகரி பாட்காஸ்ட் சேனல்ல கேட்க மாட்டான். மூளை இருக்கவன் தான் லகரி பாட்காஸ்ட் சேனல்ல கேட்பான். என்ன பாத்தீங்கன்னா வந்து ராக்கி பாய் இருக்கார்ல, ராக்கி பாய் அவங்க அம்மா இறந்ததுனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரா மாறி இருப்பாரு. அம்மா இந்த உலகத்துல இருக்க மொத்த தங்கத்தையும் உனக்கே கொடுக்குறேன் அம்மா அப்படின்ட்டு. சப்போஸ் ராக்கி பாய் அம்மா சாகல, ராக்கி பாய் அம்மாவுக்கு நிமோனியா வரல, நிமோனியால இருந்து காப்பாத்திட்டாங்க, அப்போ ராக்கி பாய் அம்மா உயிரோட இருந்திருந்தா ராக்கி பாய் என்னவா இருப்பாரு அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. பொச்ச மூடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போடான்னு தலை மேலே அடிச்சு அமைச்சிருப்பாங்க. அம்மா இன்னைக்கு என்னடா வேணும், இந்த உலகம் செருப்பாலே அடிப்பேன், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு ஒழுங்கா கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதுல வந்து ராக்கி பாய்க்கு நல்லதா கல்யாணம் பண்ணி வச்சு சொல்ல முடியாது. ராக்கி பாய் ரமிகா சிங்கா வந்தா கூட வரலாம், அந்த பாட்டுல பார்க்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு பேர் தெரியலைங்க, இதை வந்து நான் அந்த தனுஷ்கோடி பையன்கிட்ட கேட்டா ராமகிருஷ்ண வெங்கடகிருஷ்ணலாம் வந்திருப்பான்றா. யாரா வெங்கடகிருஷ்ணன்? அதான் ராக்கி பாயோட ஒரிஜினல் பேரு. ஏய் அது ராமகிருஷ்ண வீரையாடா. என்னடா படத்தை பாக்குறீங்க நீங்க?
அந்த மாதிரி தான் வந்து ஒரு மொமெண்ட் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல தெரிவிக்காதீங்க. ஏன்னா இதுல கமெண்ட் இருக்காது. யூடியூப் இருக்குல்ல, யூடியூப் பக்கம் வாங்க. யூடியூப் பக்கம் வந்துட்டு அங்க என்ன போடுங்க, நான் கமெண்ட்ல அந்த யூடியூப்லயே இதே பாட்காஸ்ட் வரும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் போடுவேன், அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். எங்கேயே எப்படியும் இன்ஸ்டாகிராம் பார்த்து தானே வருவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் தெரியாதவங்க லகரி ஒரிஜினல் ஒரிஜினல் லகரி ஒரிஜினல் இந்த பக்கம் வந்துருங்க. லகரி _ ஒரிஜினல். ஓகே, மறக்காம அங்க வந்து ஃபாலோ பண்ற பையா. ஓகே, மறந்துட போற அக்காவை மனசுல வச்சுக்க. அக்கான்னு தாங்க ஒரு ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அது என்னது, லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு, ஃபாலோ இது எதுவுமே பண்ணாதீங்க. என்னமோ சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேங்க. ஐயோ, கண்டென்ட்டுக்கு வந்தாலே இதான் பிரச்சனை. அதாவது அந்த ராக்கி பாய் அம்மா வந்து சப்போஸ் உயிரோடு இருந்திருந்தா ராக்கி பாய் என்னவா ஆயிருப்பாரு, ராக்கி பாய் ஆயிருப்பாரா, ராக்கி கேர்ள் ஆயிருப்பாரா அப்படின்றதை கமெண்டில் தெரிவிங்க. ஒருவேளை ராக்கி வந்து கேவா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும்ல. சரி, ரைட் விடுங்க. ஸோ அம்மா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், என்னடா சொல்ற, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து இதை வந்து உங்களோட கிரியேட்டிவான ஒரு கதறலை வந்து நீங்கள் வந்து போடுங்க. நம்ம அடுத்து QAA செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செக்ஷனை வச்சு அந்த செக்ஷனில் வரக்கூடிய ஒரு ஃபன்னியான இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரைட்டு, வருமா, பண்ணிடுவீங்கல்ல பாய்ஸ், நம்பலாம் இல்லை? ரைட்டு, மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு என்ன தோந்தோ அதை கழுவி ஊத்துங்க. அப்புறம் நம்ம பாட்காஸ்ட்ல என்ன மாதிரி பாட்காஸ்ட் போடலான்றத சொல்லுங்க. அக்கா விஷயத்துக்கு வரேன். டகுன்னு மறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த அக்கா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னடா கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ ஒரு அக்கா வந்து தினமும் கண்டென்ட் போட்டுக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பையா சொல்லியிருந்தாரு. எனக்கு கேட்ட உடனே வந்து வாவ், யாருடா அது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணலாம் அனு அக்கா. ஓகேவா? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணலான்றது அனு அக்காவோட இதுக்கு போயிட்டு அந்த அக்கா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போய் பார்த்தா மெசேஜ் பண்ணால் அந்த அக்கா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்ம பாட்காஸ்ட் கேட்குற யாராவது நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அனு அக்கா கிட்ட போய் சொல்லுங்க, அக்கா எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் எப்படி வீடியோ போடணுன்னே தெரில, எதையாவது வளரின்னு கிடக்குறான், அவனுக்கு ஏதாவது ஒரு ரைட் ட்ராக்ல கொஞ்சம் கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவனும் கொஞ்சம் மேலே வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பிள்ளைங்களா. ஸோ இதை தான் நான் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட கேட்டுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். அப்புறம் வந்து இந்த நெகட்டிவ் ட்ரெண்டிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது எவனாவது வந்து நல்லா பேசி சூப்பராக கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து சும்மா ஸ்கில்ஃபுல்லாக போடுறான்னா அந்த ஸ்கில்ஃபுல்லாக போடுறவன் வந்து ரீச் ஆகிறதுமோ கம்மியாக தான் ரீச் ஆகுறாங்க. ஆனால் வந்து நான் ஸ்கில்ஃபுல்லாக போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலிபிரிட்டி ஆகி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வச்சு அவார்டுலாம் வாங்குறாங்க. இந்த அவார்டு வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் நினச்சி கூட பார்க்கல, அதை பிடிச்சது நான் தான். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கேட்கும் போது வந்து கிளிபிளியா வந்து ஒரு சைடு சிரிப்பாக வருது, இன்னொரு சைடு அழுகையாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல, மண்டெல்லாம் வீங்குது அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ இதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ இன்னைக்கு நேரத்துக்கு நான் மைக்கு ஆன் பண்ணி வச்சிருக்கிற, இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை கூட கிடையாதே, தவடாமலே வைக்கிறவங்களுக்கு எதுக்கடா இப்படி தேவையில்லாமல் பேசினுக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா சும்மா ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஆசைங்க, அவ்வளோதான். சும்மா ஒரு பாட்காஸ்ட் அங்கே வைக்கிறான் சார் ஃப்ரேமை. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்குது லகரி டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ வந்து நோ தெரியலே, லெட்ஸ் ப்ளே தெரியலே, வீடியோக்குள்ளே போகலான்லாம் சொல்ல மாட்டேன், ஆடியோவே முடிச்சிக்கலாம். ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்கு நான் ஓடி வரேன். நான் இன்னைக்கு மெயினாக வந்ததுக்கான ரீசன் அந்த QAக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 1000 பிளேயர்ஸை ரீச் பண்ணிட்டோம். போடைக்கும் வெள்ளை கிடைக்கும்மா வாங்கி கூட எம்மா அப்படின்ற பார்த்தா ஸோ வந்து 1000 பிளேயர்ஸை ரீச் பண்ணதுனால நம்ம இனிமேல் வந்து 1001வது பிளேயர்வா இதை கொண்டு வரோம். அவ்வளோதான், இன்னிலேருந்து நான் 1001 பண்ணாட்டா அண்ணா. ஓகே, ஸோ வந்து அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஆடியோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்காக நான் ஓடி வரேன். இந்த ஆடியோவை சும்மாவே போஸ்ட் பண்ண போகிறேன். எப்படியோ யாரும் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் கேட்டுட்டீங்கன்னு வைங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னால் என்னெல்லாம் முடியுமோ பண்ணு. முடிஞ்சா 2 முட்டையை வச்சு சூனிய வை. ஓகேவா? ஸோ வரட்டுமா? அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிப்பதற்காக நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் லகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ.
யோசிச்சு பாருங்களேன், மேனிஃபெஸ்டேஷன் மூலமா ஒரு காலத்துல இதெல்லாம் வைப் மெட்டீரியல் ஆகி ப்ரோ 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 அந்த ஒரே ஒன்று சொல்லுங்களேன், கடைசியில ஒன்று சொல்வீங்களா, அது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா?